ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம், நான் தேனில இருந்து பேசுறேன் மேடம். தேனில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்காக தான் மேடம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 17/4/1979. 18/4 இல்ல மேடம், 17/4 17/4/1979 சாயந்தரம் 6:18 PM மேடம். 6:18 PM தானே சார்? PM. பிறந்த இடம் தேனி மேடம். தேனி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசி மூல நட்சத்திரம். துலாம் லக்னம். துலாம் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு நல்ல நேரம் மறந்துச்சு மேடம், அதனாலதான் குறிஞ்சிக்கிட்டேன் டைம் கிடச்சிருக்கு. உண்மையிலே ஐயா, எனக்கு தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே லக்ன சந்தியில பிறந்திருக்கிறீங்க, 5 நிமிஷத்துல லக்னம் மாறுது. இல்லைங்கய்யா, உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், உங்க இதை வச்சு நான் பார்த்துட்டேன். சரி, என்னுடைய விதியை வச்சு பார்த்துட்டீங்களா? துலா லக்னம் தானா? ஆமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் பாருங்க, 4 நிமிஷத்துல லக்னம் மாறுது உங்களுக்கு. ஆமாங்க ஆமாங்கய்யா. 6:14 பிறந்திருந்தா கன்னியா லக்னம். எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய தசை குரு புத்தியில கல்யாணம் நடந்துச்சு. சூரிய தசையில குரு புக்தியில குரு புத்தியில கல்யாணம் கரெக்ட் தான். 3-11 கூடியவர்களுடைய அமைப்புல கல்யாணம் ஆச்சு. இப்படித்தான் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்களே புரிஞ்சுக்கலாம். 3-7-11 தொடர்புகள் வந்து விடும் பொழுது அதுல மெஜாரிட்டி 2 வரும்போது கல்யாணம் ஆயிடும்னு சொல்லியிருக்கிறேன்னா கண்டிப்பாங்க. இப்ப நீங்க துலா லக்னம், 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, 2 குழந்தைங்க பெண் குழந்தைங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது விதியும் கரெக்ட். 2 குழந்தைங்க பெண் குழந்தைகள். சனி தான் பாக்குறாருல, ராகு கேதுக்கள் சனியோட சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. கரெக்ட் தான், எல்லாமே வருது. கரெக்ட். அப்ப நீங்க உண்மைதான், 6-18 நீங்க சொன்னது ஒருவேளை இந்த அமைப்புல தான். அடுத்து சொல்லுங்க. இப்ப என்னோட கேள்வி என்னங்கய்யா, நான் கோடி சொன்னாங்க. சனி தசை உங்களுக்கு யோக தசைங்க. ஆனா ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த பாருங்க, சனி ராகுவோடு மட்டும் சேராம வெறும் 11ல தனிச்சு உட்கார்ந்து உச்சனுடைய வீட்டுல உட்கார்ந்து சுக்கரனோட பார்வையில இருந்திருந்தா நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சிருப்பீங்க. இது உண்மையிலே நல்ல அமைப்பு. ஆனால் ராகு வந்து சனியோட சேரக்கூடாதுங்க. ராகு தசை வந்து சனியோடு சேர்வதால் என்ன கொஞ்சம் குறை வரும். ஆனாலும் இந்த சனி வந்து ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனி. ராகு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். இது வந்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான். சனியோட சேர்றது கொஞ்சம் குறைக்கும். 11ஆம் இடம் என்பதும் ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதும் உச்சனுடைய வீட்டில் ராகு இருக்கிறதும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதும், சுக்கிரனோட பார்வை கூட 7 டிகிரியில் இருக்கு. ஆமா, மாறுங்கய்யா. ஆமா, 7 டிகிரியில் இருக்கு. அதனால கண்டிப்பாக கோடிகளை சம்பாதிக்க முடியும் 18 வருஷம். என்னங்க? இல்லைங்கய்யா, சுக்கிரனோட பார்வை கொஞ்சம் மாறுது. அதுவே 7 டிகிரியில் சுக்கிரனுடைய பார்வை நல்லா தான் இருக்கு. அம்சத்திலையும் ராகு சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். சுபத்தன்மைகள் கூடுதலாக தான் இருக்கு. ஆகவே சனியோட நம்ம குருவும் புதனும் கூட இருக்காங்க. ஆமாங்க, எல்லாம் பார்க்குறேன், நான் ஒவ்வொன்றா தான் பார்க்குறேன். இந்த அமைப்பின் அடிப்படையில் 18 வருஷத்துல என் குருவே. என்னங்க? நீங்க தான் என்னோட குருவே. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னலோட உட்காந்துருக்க மனம். சரி சரி, இந்த பாருங்க, பலனை சொல்லிடுறேன். செவ்வாய் தசையை விட ராகு தசை நல்லா இருக்கும் உங்களுக்கு. லக்னம், லக்னாதிபதி, ராசி போன்றவைகள். ராசிநாதன் உச்சமாகி லக்னாதிபதி 5ஆம் பாவகத்தில் கேதுவோடு அமர்ந்திருக்கின்ற வலிமையான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலையும், ராகுதசை வீடு கொடுத்தவன் உச்சனாகி ஆதிபத்திய விசேஷமுள்ள சனியோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பிலையும் கண்டிப்பாக ராகுதசையுடைய கடைசியில் நீங்கள் கோடிகளை சம்பாதித்திருக்க முடியும். ஒரு 10 கோடி 20 கோடிக்கு மேலே ராகுதசை ஒரு 10-15 வருஷத்தில் நிச்சயமாக கொடுப்பாருங்க. ராகுதசை உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.